நீங்க ஜிமெயில அதிகமா பயன்படுத்துவீங்கன்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு கெத்தான 2 செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுடைய ஜிமெயில வரக்கூடிய நியூஸ் லெட்டர், அதே மாதிரி நிறைய டெக் சைட்டை விசிட் பண்ணி அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி நியூஸ் லெட்டர் எல்லாமே உங்களுடைய ஜிமெயில வந்து கிடக்கும். அதுல ஒரு சில லெட்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம். இந்த மாதிரி தட்டி தட்டி நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. அதுக்காக ஜிமெயில் பிரத்யேகமா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்துருக்காங்க. நீங்க அங்க போய் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். அது எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஜிமெயில ஓபன் பண்ணுவோம். நிறைய இடங்கள்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ அவங்க நிறைய லெட்டர்ஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க. அதுல உங்களுக்கு சில இது பிடிக்காமலும் போகலாம். அதை நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒவ்வொரு இமெயிலையும் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அதனால ஜிமெயில் பிரத்யேகமா ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்களா, நிறைய மெயில் இருக்கு. பக்கத்துல ஒரு ஐகான் இருக்கு, unsubscribe. அவ்வளவுதான். கீழே மெசேஜ் வந்துருச்சா? மேல பாருங்க, when you unsubscribe it can take send us a few days to stop sending. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஜிமெயில்ல முக்கியமான மெயில நீங்க ரிமைண்டர்ல போட்டு வச்சுக்கலாம். எதுக்குன்னா வந்த மெயில்ல முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கும், அதை மிஸ் பண்ண கூடாதுன்னா நீங்க தாராளமா ரிமைண்டர்ல போட்டு வச்சுக்கலாம். எப்படி கேக்குறீங்களா? எப்படி ஃப்ரெஷ்ஷா மெயில் வந்துச்சோ அதே மாதிரி நீங்க ரிமைண்டரா போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் நீங்க ஜிமெயில நீங்க விசிட் பண்ணும்போது அந்த மெயில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் நீங்க உள்ள போகும்போது நம்ம அன்னைக்கு படிச்ச மெயில்ல இது நம்ம ரிமைண்டர்ல போட்டு வச்சிருக்கோம், மிஸ் பண்ணிடக்கூடாது, உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுப்பீங்க. ஸோ அந்த செட்டப் எங்க இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜிமெயில ஓபன் பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு மெயில் வந்திருக்கு, பிரைட்டா தெரியுதா? அப்பனா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அதை நான் தட்டுறேன். படிச்சு பார்த்துட்டேன். இதுல இருக்கக்கூடிய மெசேஜை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்பனா இதை நான் ரிமைண்டர்ல போடணும். டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கு, அதை தட்டலாம். இல்லைன்னா 3 டாட் மார்க் அன்ரீட் ஃப்ரம் ஹியர் அதை கொடுக்குறேன். கொடுத்துட்டா மீண்டும் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது புதுசா ஒரு மெயில் வந்திருக்க நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அசைன்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.